ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற பத்திரிகைகள், ஊடகங்கள் ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழலாக மாறியிருப்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 21 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களினுடைய அறிக்கையை விவாத பொருளாக கொண்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடைபெற்றது. அதில் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான செயல்பாடுகளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை அதில் உள்ள பங்கேற்பாளர்கள் பேசும்போதெல்லாம் அதன் நெறியாளர் குறுக்கிட்டு, பாலியல் வழக்குகள் என்பது ஏதோ ஒரு இடத்தில் சந்தர்ப்ப சூழலில் நடைபெறுவது, அதற்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒரு பாலியல் வழக்கில் தண்டனை பெற்றால் அல்லது ஒரு பாலியல் வழக்கு நடைபெற்றால் அந்த குற்றச்சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது, அவர்களை கைது செய்கிறது என்பது போல அரசாங்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டுடன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரும்பாலும் ஊடக தர்மம் என்பது, ஊடகத்தினுடைய அறம் என்பது மக்களை காப்பதற்காக இருக்க வேண்டும். ஒரு ஆளும் கட்சி தவறு செய்யும்போது, சட்டம் ஒழுங்கு சீர்படும் போது அதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு கருவியாகத்தான் ஊடகங்கள் இதுவரை இருந்திருக்கின்றன. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சரை ஒரு பிம்பத்தை போல உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஏற்புடையது அல்ல. ஊடகத்திற்கென்று ஒரு அறம் இருக்கிறது, ஊடகத்திற்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. ஊடக அறத்தை மறந்து ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்களும் திமுக அரசினுடைய ஊதுகுழலாக, கைப்பாவையாக மாறியிருப்பது என்பது இந்த ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இழுக்கு.